ஒரு அழகான சின்ன கிராமத்தில் ஒரு இளைஞன் வந்துட்டு தன்னோட மகனோடையும் மனைவியோடையும் குடும்பத்தோடு வாழ்ந்துட்டு வந்துட்டு இருந்தான். அவன் வந்து ஒரு விவசாயி. அந்த விவசாயத்துலேருந்து வர்ற வருமானத்தை வச்சு தான் இவன் வந்து இவனோட குடும்பத்தை வந்து ஓட்டிகிட்டு இருந்தான். இவனுக்கு ஒரு குணம் ஒன்று இருந்தது. மற்றவங்களுக்கு தானம் தர்மம் பண்ணுறது, கோவிலுக்கும் கடவுளுக்கும் வந்து திருப்பணிகள் பண்ணுறதுக்கு செலவு பண்ணுறது, மற்றவங்களுக்கு கேட்காமலே உதவி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து நிறைய பண்ணிக்கிட்டு இருந்தான். இது எதுவுமே இவனோட மனைவிக்கு வந்து பிடிக்கவே இல்லை. தன்னோட குடும்பத்துக்காகவும் மகனோட எதிர்காலத்துக்காகவும் ஏதாவது பண்ணுங்க, இதே மாதிரி செலவு பண்ணிகிட்டு இருந்தால் சரியாக இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவனோட வாக்குவாதம் பண்ணிக்கிட்டே இருப்பாள். இவன் வந்துட்டு அது எதையுமே வந்துட்டு காதில் வாங்கிக்காமல் இவன் எப்பயும் என்ன பண்ணுவானோ அதையே வந்து பண்ணிக்கிட்டு இருந்தான். கொஞ்ச நாள் வந்து இதே மாதிரியே நல்லபடியாக போச்சு. இப்போ இவனுக்கான சோதனை காலமும் வந்தது. இவனோட மனைவிக்கு வந்து உடல்நிலை சரியில்லாமல் நோய்வாய்ப்பட்டு அவஸ்தைப்பட்டாள். அங்கே கிராமத்தில் உள்ள வைத்தியக்காரர்கள் எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வந்து அவளுக்கு வைத்தியம் பார்த்தும் அந்த உடல்நிலையில் எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை. இவளோட வைத்தியத்துக்கே வந்துட்டு அவன் நிறையா வந்து செலவு பண்ணிட்டான். இப்போ அந்த வைத்தியக்காரர்கள் எல்லாருமே வந்துட்டு இவங்கள வந்து பக்கத்தில் இருக்க நகரத்தில் பெரிய வைத்தியசாலைக்கு கூட்டிகிட்டு போங்க, அதுதான் வந்து சிறந்த வழி. இங்கே வந்து வைத்தியம் பார்த்து எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை, நீங்கள் அங்கே கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ இவனுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னே தெரியல. ரொம்ப வருத்தப்பட்டான். எப்படியும் வந்து தன்னோட மனைவியை காப்பாற்றியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் மேலே பாரத்தை போட்டுட்டு இவன் வந்து யார்கிட்டையோ உதவி வந்து கேட்டான். ஆனால் வந்து யாருமே வந்து உதவி செய்கிறதுக்கு முன் வரலை. அப்போ தான் வந்து பக்கத்தில் அவனோட நண்பனான குதிரை வண்டிக்காரன் ஞாபகம் வந்தது. நேராக வந்து அந்த குதிரை வண்டிக்காரன்கிட்ட போயிட்டு, நண்பா, என்னோடய மனைவி வந்து உடல்நிலை சரியில்லாமல் இருக்கா, அவளை வந்து பக்கத்தில் இருக்க நகரத்துக்கு வந்துட்டு வைத்தியசாலைக்கு அழைச்சிட்டு போகணும், அதனால் உன்னோட குதிரை வண்டியை வந்து கொடுத்து உதவ முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டான். அதுக்கு அந்த குதிரை வண்டிக்காரன் இருந்துக்கிட்டு, நண்பா, உன்னோட சூழ்நிலை புரியுது, ஆனால் வந்துட்டு உனக்கு உதவ முடியாத ஒரு நிலைமையில் நான் இருக்கேன். என்னோடய குதிரைகள் ரெண்டுமே வந்து உடம்பு சரியில்லாமல் இருக்குது, அதனால் ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது, அதனால் உனக்கு வந்து உதவ முடியாது அப்படின்னு வந்து சொல்லிட்டான். இப்போ இவனுக்கு வேறு வழி இல்லாமல், சரி நண்பா, பரவாயில்ல, இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி வந்துட்டான். வர்ற வழியில் கொஞ்சம் தூரத்தில் நின்றுட்டு, இவனோட குதிரை வண்டி தானே வந்துட்டு சரியில்லை, வேறு யார்கிட்டையாவது வந்து ஏற்பாடு பண்ணி தர முடியுமா அப்படின்னு கேட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அந்த குதிரை வண்டிக்காரன்ட்டே போனான். அப்போ தான் வந்து அந்த குதிரை வண்டிக்காரன் அவனோட மனைவிகிட்ட பேசிக்கிட்டு இருந்ததை இவன் கேட்டான். அவளோட மனைவி வந்துக்கிட்டு, குதிரைகள் ரெண்டுமே நல்லா தானே இருக்குது, நீங்கள் ஏன் வந்து குதிரைகள் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு பொய் சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் மனைவி கேட்டதுக்கு இந்த குதிரை வண்டிக்காரன் இருந்துக்கிட்டு, இவன்கிட்ட எந்த ஒரு செல்வமும் இல்லை, இவனுக்கு வந்து குதிரை வண்டியை கொடுத்தா இவன் வந்து வாடகை கொடுக்க மாட்டான், நம்ம வந்து நம்மளோட பொழப்பை தானே பார்க்கணும், இவன்கிட்ட கொடுத்துட்டு நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதை இவன் வெளியில் நின்றுக்கிட்டு இருந்து கேட்டுக்கிட்டு இருந்தான். இவனுக்கு ஒரே அதிர்ச்சி. அங்கே நிற்கிறதே வந்து ஒரு நெருப்பு மேலே நிற்கிற மாதிரி இருந்தது. அதனால வேகமாக கிளம்பி வந்துட்டான். கிளம்பி வந்தோடனே இவன் உதவி கேட்டான்ல, ஒரு செல்வந்தர் வந்து இவனுக்கு உதவி பண்ணுறதுக்கு தயாராக இருந்தார். கொஞ்சம் பணம் கொடுத்து இவனுக்கு வந்து உதவுனார். அந்த பணத்தை வச்சுக்கிட்டு அந்த பெரிய வைத்தியசாலைக்கு போய் வைத்தியம் பார்த்தான். 1 மாதம் வந்து வைத்தியம் பார்த்தான். அப்படி இருந்தும் எந்த வித முன்னேற்றமும் அவளோட உடல்நிலையில் இல்லை. அங்கே உள்ள வைத்தியக்காரங்க எல்லாமே, நீ வந்து இங்கே வைத்தியம் பண்ணுறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை, நீ வந்து உன்னோட வீட்டுக்கே கூட்டிகிட்டு போயிடு, தேவையில்லாமல் பணத்தை வந்து செலவு பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ வேறு வழி இல்லாமல் நேராக அவனோட மகனையும் மனைவியையும் கூட்டிக்கிட்டு இந்த கிராமத்தில் ஒரு சத்திரத்தில் வந்து தங்கினான். 1 வார காலம் வந்து அந்த சத்திரத்தில் தங்கினான். ஒரு நாள் வந்து மனைவி வந்து தூங்கிக்கிட்டு இருந்தா. அவளோட தூக்கத்தில் எந்த ஒரு அசைவுமே இல்லை. என்னடா அது, எந்த ஒரு அசைவுமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவளோட மனைவியை பார்த்தப்ப தான் அவள் வந்து இறந்துட்டா அப்படின்றது இவனுக்கு தெரிஞ்சுது. இவன் வந்து ரொம்ப கவலைப்பட்டான்.
தன்னோட மனைவியை வந்து காப்பாற்ற முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டான். அவனோட மனைவிக்கு வந்து இறுதிச் சடங்கு எல்லாத்தையும் முடிச்சுட்டு அவன் மகனை கூட்டிக்கிட்டு நேராக ஒரு அனாதை ஆசிரமத்துக்கு போனான். அங்கே போயிட்டு அவனோட மகனை அனாதை அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சேர்த்து விட்டுட்டு கண்ணீரோடு அங்கேருந்து நேராக வந்து ஒரு காட்டுக்குள்ளார வேகமாக நடக்க ஆரம்பித்தான். இந்த உலகமே வந்து சுயநலமானது, மனிதர்கள் எல்லாருமே வந்து சுயநலக்காரங்க, மனிதர்கள் யாரையுமே எனக்கு பிடிக்கலை அப்படின்னு சொல்லி காட்டுக்குள்ளார வேகமாக நடந்து போயிட்டுருந்தான். போன கொஞ்ச தூரத்துலேயே வந்து ஒரு இடத்துல உட்காந்து இறைவனை வேண்டி தவம் பண்ணான். இவனோட வேண்டுதலுக்கு இணங்க கடவுளும் வந்து இவனோட கண்ணு முன்னாடி வந்தார். இப்போ அவர்கிட்ட, இறைவா, நான் வந்து மற்ற எல்லாத்துக்குமே வந்து நிறைய உதவி பண்ணியிருக்கேன், அது எதையுமே வந்துட்டு நினைக்காம எனக்கு யாருமே வந்துட்டு உதவி பண்ணுறதுக்கு முன் வரலை. நான் வந்து இவ்வளோ கஷ்டப்படுறேன், இந்த மனிதர்கள் யாருமே எனக்கு வந்து பிடிக்கலை, அதனால இந்த காட்டுக்குள்ளே வந்து சன்னியாசியாக வாழ்கிறதுக்கு வந்து எனக்கு வரம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டான். அதுக்கு வந்துட்டு இறைவன் இருந்துக்கிட்டு, நீ வந்து வாழ்க்கையோட சூட்சமம் புரியாமல் தான் நீ வந்து கஷ்டப்படுற, அது புரிஞ்சுது அப்படின்னா உனக்கு எந்த கஷ்டமும் வராது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். இவனுக்கு கோபம்தான் வந்தது. இல்லை, எனக்கு வந்து இந்த வரத்தை கொடுங்க, எனக்கு மனிதர்கள் யாரையுமே பிடிக்கலை, அவங்க எல்லாருமே சுயநலக்காரங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டான். அதுக்கு உடனே இறைவன் இருந்துக்கிட்டு, நான் வந்து ஒரு 5 ரகசியம் சொல்கிறேன், அந்த 5 ரகசியத்தையும் நீ வந்து கடைபிடிச்ச அப்படின்னா உன்னோட வாழ்க்கையில் எந்த ஒரு கஷ்டமுமே வராது அப்படின்னு சொல்லிட்டு அந்த 5 ரகசியத்தையும் ஒன்று ஒன்றா சொல்ல ஆரம்பித்தார். முதல் ரகசியம், நீ யாருக்கிட்டையும் பிரதிபலன் எதிர்பார்க்காம நீ வந்து உதவி பண்ணணும். நம்ம உதவி பண்ணியிருக்கோம் அதனால் அவங்க வந்து உதவி பண்ணுவாங்க அப்படின்னு நினச்சி வந்துட்டு யாருக்கும் உதவி பண்ணக்கூடாது. அப்படி உதவி பண்ண அப்படின்னா நீ வந்து உதவி எதிர்பார்க்குறப்ப அவங்களால செய்ய முடியல, இல்லை அவங்களுக்கு செய்கிறதுக்கு விருப்பம் இல்லை அப்படின்றப்ப அது வந்து உனக்கு பெரிய கஷ்டமாக இருக்கும். அதனால் யாருக்கிட்டையும் வந்து பிரதிபலன் எதிர்பார்க்காம நீ வந்து உதவி பண்ணணும். ரெண்டாவது ரகசியம், நீ உதவி பண்ணுறதுல எந்த ஒரு தவறும் இல்லை, ஆனால் உன்னோட சூழ்நிலைகள் என்ன, உன்னோட பொருளாதார நிலை என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நீ உதவி பண்ணணும். உன்னோட குடும்பத்தையும் உன்னோட மனைவியையும் விட்டுட்டு நீ மற்றவங்களுக்கு உதவி பண்ணுறது அப்படிங்கிறது அது வந்து உனக்கு வந்து பாவத்தை தான் வந்து சேர்க்கும். தனக்கு மிஞ்சியது தான் தானமும் தர்மமும். அதனால் உன்னோட நிலையை நீ முதல்ல சரி பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் நீ வந்து மற்றவங்களுக்கு வந்து உதவி பண்ணணும். மூணாவது ரகசியம், உன்னோட கடமைகளையும் வேலைகளையும் முதல்ல முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நேரம் இருந்தால் நீ வந்து மற்றவங்களுக்கு உதவி பண்ணணும். உன்னோட கடமைகளையே முடிக்காமல் அடுத்தவங்களோட கடமைகளை முடிக்கிறதுக்கு முயற்சி பண்ண அப்படின்னா அது வந்து உனக்கு கஷ்டத்தை தான் கண்டு கொடுக்கும். அதனால் உன்னோட வேலைகளை முதல்ல பார்த்துட்டு நேரம் இருந்தால் மற்றவங்களுக்கு வந்து நீ உதவி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். அடுத்து நாலாவது ரகசியம், ஒருத்தருக்கு ஆதாயத்தை எதிர்பார்த்து உதவி பண்ணக்கூடாது. நாம் வந்து இவங்களுக்கு உதவி பண்ணாக்க இவங்கள்ட்டேருந்து இந்த ஆதாயம் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்த்து நீ வந்து உதவி பண்ணக்கூடாது. அப்படி உதவி பண்ண அப்படின்னா அவங்க திருப்பி உதவி பண்ணலை அப்படின்றப்ப உனக்கு வந்து அது வந்து மன கஷ்டத்தை தான் வந்து ஏற்படுத்தும். அது வந்து உனக்கு வந்து ரொம்ப பாதிக்கும். அதனால வந்து இதையும் வந்து பண்ணக்கூடாது. கடைசியாக 5வது ரகசியம், நீ வந்துட்டு மற்றவங்களுக்கு உதவி பண்ணணும் அப்படின்ற தூய எண்ணம் வந்து உனக்கு இருந்தாலே போதும். அதை விட்டுட்டு மற்றவங்களுக்கு உதவி பண்ணுறேன் அப்படின்ற பேரில் தற்பெருமை வந்து பேசக்கூடாது. அது வந்து உனக்கு வந்து பெரிய கஷ்டத்தை தான் ஏற்படுத்தும். நீ வந்து மற்றவங்களுக்கு உதவி பண்ணணும் அப்படின்ற எண்ணத்தோடு இருந்தாவே போதும். உனக்கு உதவி பண்ணுறதுக்கு உண்டான வழி வந்து தானாகவே கிடைக்கும். நீ வந்து உதவி பண்ணலாம். அதை விட்டுட்டு நான் உதவி பண்ணுறேன் அப்படின்னு வந்து தற்பெருமை வந்து பேசக்கூடாது. இந்த 5 ரகசியங்களையும் உன்னோட வாழ்க்கையில் வந்து கடைபிடிச்ச அப்படின்னா உனக்கு எந்த ஒரு கஷ்டமும் வராது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். இது எல்லாத்தையுமே வந்து அமைதியாக கேட்டுட்டு, இறைவா, நீங்கள் சொல்கிறது எல்லாமே சரிதான், இப்போ நான் மறுபடியும் அங்கே போனேன் அப்படின்னா நான் வந்து எப்படி நான் வாழ்க்கையை நடத்துறது, என்னோடய செல்வம் எல்லாத்தையுமே நான் இழந்துட்டேன், இப்போ நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டான்.
அதுக்கு இறைவன் இருந்துக்கிட்டு, மகனே, நடக்கிற எல்லாத்துக்கும் ஏதோ ஒரு காரணம் இருக்கும், அதனால் நீ அதை நினச்செல்லாம் கவலைப்படாத, நீ தைரியமாக போ அப்படின்னு சொல்லிட்டு இவர் மறைஞ்சிட்டார். இவன் வந்துட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அவனோட கிராமத்துக்கு நடக்க ஆரம்பித்தான். நடக்க ஆரம்பித்த கொஞ்ச தூரத்தில் ஏதோ காலில் தடுக்கி விட்டு கீழே விழுந்தான். என்னடா அது அப்படின்னு பார்த்தாக்க, அந்த இடத்துல ஒரு பானையில் ஒரு புதையல் இருந்தது. அதில் தங்க நகைகளும் பொற்காசுகளும் நிறையா இருந்துச்சு. அதை எடுத்துக்கிட்டு நேராக கிராமத்துக்கு வந்தான். கிராமத்துக்கு அவனோட மகனை அநாத ஆசிரமத்துலேருந்து திரும்ப அழைச்சிட்டு சின்னதாக அந்த புதையலை வச்சு ஒரு தொழில் ஆரம்பித்தான். அந்த தொழிலில் ஏகப்பட்ட முன்னேற்றம் அடைஞ்சு அவனுக்கு செல்வங்கள் நிறையா வந்தது. இப்போ அந்த கிராமத்திலே அவன் பெரிய செல்வந்தராக அவனோட வாழ்க்கையை நல்லபடியாக நடத்திக்கிட்டு இருந்தான். இந்த கதையில் வர்ற இந்த இளைஞன் மாதிரி தான் நம்மளும் நம்ம வாழ்க்கையில் நம்ம ஏதாவது ஒரு எதிர்பார்ப்பை பார்த்து தான் நம்ம மற்றவங்களுக்கு உதவி பண்ணுறோம். அந்த மாதிரி உதவி பண்ணுறது தான் நமக்கு பெரிய கஷ்டத்தை கொடுக்குது. இறைவன் சொன்ன மாதிரி உதவி பண்ணுறதுல எந்த ஒரு தவறும் இல்லை. ஆனால் நம்ம உதவி பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம எந்த நிலையில் இருக்கோம் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம உதவி பண்ணணும். அதனால் இந்த 5 ரகசியத்தையும் மற்றவங்களுக்கு உதவி பண்ணுறதுக்கு முன்னாடி ஞாபகம் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் உதவி பண்ணுவோம். உதவி பண்ணுறேன் அப்படின்ற பேரில் நம்மளும் கஷ்டப்பட்டுக்கிட்டு மற்றவங்களையும் கஷ்டப்படுத்த வேண்டாம். அதனால் உதவி பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த 5 ரகசியத்தையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. கண்டிப்பாக இந்த 5 ரகசியத்தையும் நீங்கள் கடைப்பிடிப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். அடுத்த ஒரு நல்ல கதையில் பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.